இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். சிறார்களின் தந்தை குற்றஞ்சாட்டப்படுவார். தனது 2 சகோதரர்களை பக்கத்தில் அமர செய்து தனியொரு நபராக காரை செலுத்தி பெரும் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்திய புச்சோங் தமன்புத்ரா இம்பியான் பகுதியை சேர்ந்த 12 வயது சிறுவனின் தந்தை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறார். அந்த 3 சிறார்களுக்கு மட்டுமின்றி சாலையை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்திய இச்சம்பவத்தில் இந்த 12 வயது சிறுவன் காரை செலுத்தும் அளவிற்கு அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டதற்காக அந்த சிறுவனின் தந்தை நீதிமன்றத்தில் நிறுத்தப்படவிருக்கிறார். ஒரு வர்த்தகரான அந்த சிறுவனின் 53 வயதுடைய தந்தையை நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டுவதற்கு துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டரின் அலுவலகம் அனுமதி வழங்கியிருப்பதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP ஒன் கமருல் அஸ்ரான் ஒன் யூசோப் தெரிவித்தார். 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் 39 பிரிவின் கீழ் 3 செக்ஷன்களில் அடிப்படையில் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் தனது 2 வயது மற்றும் 4 வயது தம்பிகளை அழைத்து கொண்டு மேற்கண்ட வீடமைப்பு பகுதியில் அந்த 12 வயது சிறுவன் காரில் வலம் வந்த காணொளி ஒன்று சமூக வலைத்தளத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அந்த சிறுவனின் செயல் மிகுந்த ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் என்று பலர் கண்டனம் தெரிவித்தனர். மலேசிய தயாரிப்பிலான முதலாவது மின்சார வாகனத்தின் அறிமுக மாடல் பெயர் புரோட்டோன் EMAS 7 என்று அதிகாரப்பூர்வமாக பெயர் சூட்டப்படும் என்று நாட்டின் தேசிய கார் தயாரிப்பு நிறுவனமான புரோட்டோன் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் அறிவித்துள்ளது. மலேசியாவின் கார் தயாரிப்பு வரலாற்றில் மற்றொரு புதிய அத்தியாயத்தை குறிக்கும் வகையில் 40 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட எடாரான் ஆட்டோமொபைல் நேஷனல் பெர்ஹாட் முதல் முறையாக மின்சார வாகனத்தை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. 2025 ஆண்டில் புரோட்டோனின் SUV செக்மெண்ட் C EMAS 7 வாகனம் சாலையில் பயணிக்கும். புதிய மின்சார காரின் அறிமுகம் மற்றும் முழு வெளியீடு இவ்வாண்டு இறுதியில் நடைபெறும் என்றாலும் இந்த புதிய மாடலின் பெயர் மற்றும் அதன் முன்னோட்டத்தின் அறிமுகம் நாட்டின் வாகனத்துறையை மிக நிலையான எதிர்காலத்தை நோக்கி இட்டு செல்லும் என்பதற்கு புரோட்டோனின் செயல்திறன் மிக்க அணுகுமுறை காட்டுகிறது என்று புரோட்டோன் ஹோல்டிங்ஸ் பெர்ஹாட் நிறுவனம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. புரோட்டோனின் புதிய மின்சார வாகன பிராண்டான EMAS கடந்த ஜூன் மாதம் கார் விற்பனைக்கான 18 டீலர்களை அறிமுகப்படுத்தியது. நாடு முழுவதும் கார் 29 டீலர்கள் மூலம் மின்சார வாகனத்தின் கட்டமைப்பை அது விரிவுபடுத்தியுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. கிளாந்தான் குவாமுசாங் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நங்கீரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பரிசான் நேஷனலுக்கும் பரிகாத்தா நேஷனலுக்கும் இடையில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளது. பரிசான் நேஷனல் சார்பில் கிளாந்தான் அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் முகமது அஸ்மாவி ஃபிக்கீர் அப்துல் கனிக்கும், பரிகாத்தா நேஷனல் சார்பில் பெர்சாத்து கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் பாஸ் கட்சி உறுப்பினர் முகமது ரிட்ஸ்வாடி இஸ்மாயிலுக்கும் இடையில் போட்டி ஏற்பட்டது. நங்கிரி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று சனிக்கிழமை காலையில் குவாமுசாங் மாவட்ட மன்றத்தின் காம்ப்ளெக்ஸ் பிரடானா டேவான் பிரடானா சமூக மண்டபத்தில் நடைபெற்றது. வரும் ஆகஸ்ட் 17 நடைபெறவிருக்கும் இந்த இடைத்தேர்தலில் நேரடி போட்டி ஏற்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி நிக் ரைஸ்னான் டாவூட் தெரிவித்தார். சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்படும் புதிய கட்டுப்பாடுகள் தொடர்பாக அரசாங்கம் நடத்திய விளக்கமளிப்பு கூட்டத்தில் பெர்சே உட்பட அரசு சார்பற்ற அமைப்புகள் கலந்து கொள்ள தவறிவிட்டன என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் குற்றஞ்சாட்டினார். ஆனால் அவரின் குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் கிடையாது என்று பெர்சே கூறுகிறது. அந்த கூட்டத்தில் பெர்சேவின் முக்கிய பிரதிநிதி ஒருவர் கலந்து கொண்டுள்ளார் என்று பெர்சே தலைவர் ஃபைசால் அப்துல் அசீஸ் கூறினார். இணைய பகடிவதை காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நாட்டில் பெரும் அதிர்வு அலையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் நாட்டில் மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு சமூக ஊடகங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது.
இந்நிலையில் இந்த கட்டுப்பாடுகள் குறித்து விளக்கம் அளிக்க மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் ஒரு கூட்டத்தை அண்மையில் நடத்தியது. இக்கூட்டத்தில் பெர்சே உட்பட சமூக அமைப்புகள் கலந்து கொள்ளவில்லை என்று அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்திருந்தார். கோலாலம்பூர் ஜலான் அம்பாங்கில் போலீசார் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 2 சிறார்கள் உட்பட 20 அந்நிய நாட்டவர்கள் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட தன்சானிய நாட்டை சேர்ந்த 24 வயது பெண் போலீஸ்காரர்களால் காப்பாற்றப்பட்டுள்ளார். 2007 ஆண்டு குடிபெயர்வு கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நேற்று காலை 10:30 மணி அளவில் ஓர் ஆடம்பர அடுக்குமாடி வீட்டில் இந்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இதில் 2 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்ட 14 நைஜீரியர்கள், தன்சானியா நாட்டை சேர்ந்த 3, உகாண்டாவை சேர்ந்த 2 மற்றும் மாலத்தீவை சேர்ந்த 1 கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் குற்றத்தடுப்பு இயக்குனர் டத்தோசரி முகமது சுஹைலி ஜைன் தெரிவித்தார். பிடிப்பட்ட அனைவரும் தற்போது வங்சமாஜு போலீஸ் தலைமையகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அந்த அடுக்குமாடி வீட்டில் பணிபுரியும் 1 வெளிநாட்டு பிரஜைகள் சம்பந்தப்பட்ட சட்டவிரோத நடவடிக்கைகள் அதிகமாக நிகழ்வதாகவும் அவர்கள் பொது அமைதிக்கு இடையூறு விளைவித்து வருவதாகவும் புகார் அளித்திருந்தார். தங்களுக்குள் நிகழும் தகராற்றுக்கு பின்னர் அவர்கள் வீட்டிலிருந்து நிர்வாண கோலத்தில் வெளியேறும் சம்பவங்களும் நிகழ்வதாக அந்த தொழிலாளி தகவல் அளித்து இருந்தார் என்று முகமது சுஹைலி ஜைன் குறிப்பிட்டார். ட்ரெய்லர் லாரி ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையை விட்டு விலகி அருகில் உள்ள ஒரு வீட்டை மோதி தள்ளியதில் வீடு இடிந்து விழுந்தது. இதில் மாது 1 உயிரிழந்தார். இச்சம்பவம் இன்று காலை 4:46 மணியளவில் குவாந்தான் பெக்கான் கம்போங் தப்பாங் ஹீலிர் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. பாதி சுவர் பாதி பலகை கட்டமைப்பை கொண்ட அந்த வீட்டில் 5 குடியிருந்ததாக கூறப்படுகிறது. இடிந்து விழுந்த வீட்டில் மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னதாக இடிபாடுகளுக்கு இடையில் மாது 1 சிக்கிக் கிடப்பதாக தீயணைப்பு மீட்பு படையினருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இச்சம்பவத்தில் வீட்டில் இருந்த 5 2 உயிர் தப்பியதுடன் மேலும் 2 கடும் காயங்களுக்கு ஆளாகியதாக தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட மாதுவின் சடலம் சவ பரிசோதனைக்காக பெக்கான் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் மாநகரின் சொர்க்கபுரி என்று வர்ணிக்கப்படும் புக்கிட் பின்தாங்கில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் பணிக்கு இடையூறு விளைவித்து கூச்சலும் குழப்பமும் விளைவித்ததாக நம்பப்படும் நைஜீரிய நாட்டு பெண்ணின் காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓர் ஆங்கிலேயரான 40 வயதுடைய அந்த நபர் நேற்று பின்னிரவு புக்கிட் பின்தாங் ஜலான் சங்காட்டில் குடிநுழைவுத் துறையினர் நடத்திய திடீர் சோதனையின் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையில் அதிகாரிகளின் பணிக்கு இடையூறு விளைவித்ததாக கூறப்படுகிறது. கூச்சலும் குழப்பமும் விளைவித்ததற்காக அந்த நைஜீரிய பெண்ணுடன் அந்த ஆடவரும் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.